சின்ன மருமகள் இப்ரமும் ராஜாங்கத்தை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. சாவித்திரி அவங்களுடைய பொண்ணும். அதுக்கப்புறமா அவங்கள நேரில் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சாவித்திரி தாமரையும் ராஜாங்கத்துடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே என்ன விஷயம் கேட்டு சொல்லுங்க பெரியவரேன்றாங்க. இங்கே பாருமா, என்ன காரணத்துக்காக இவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்றாங்க. என்ன காரணமா, அவங்க பையன் சேதோ என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். ஆனால் கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் ஏதோ அவங்க பையன் தப்பு பண்ணாத மாதிரி என் அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பண்ணுறது கொஞ்சம் கூட தப்பு தானே, அவர் பண்ணுறது ஏதாச்சும் நியாயமாக இருக்கா அப்படின்றத சொல்லி சாவித்திரி சொல்கிறாங்க. என் பொண்ணுடைய வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணுன்றாங்க. இவங்க பாட்டுக்கு இவங்க எதோ பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பேசுவதும் சரி, நடந்துக்கிற விதங்களுமே சரி, கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க. இன்னைக்கு என் பொண்ணுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் கேஸை வாபஸ் வாங்க வந்துறாங்க. சேதோ என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் இல்லையா, அப்பன்னு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க சேதோக்கு என் பொண்ணு கொன்றாங்க. அப்படி பண்ணி வச்சா நான் ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சாவித்திரி. அதை கேட்டதுமே ராஜாங்கமும் சரி, சேதோ வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ராஜாங்கம், என் பையன் அப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான், எப்படி உங்களால் இப்படி சொல்ல முடியுதுன்னு நீங்களும் தானே எனக்கு நேரில் இதை பார்த்தீங்க. பார்க்கலனாலும் சரி, இது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் நேரில் பார்த்த நீங்களும் இப்படி பேசலாமான்னு கொஞ்சம் கூட அது சரியில்லை அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க. என் அண்ணன் நேரில் பார்த்தாரு, அது எனக்குமே தெரியும். கண்டிப்பாக இன்னைக்கு என் அண்ணன் ரெண்டில் ஒன்று சொல்லியே ஆகணும். அப்படி என் பொண்ணை அவங்க பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னா அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணுமோ அதை நான் செய்ய தயாராக இருக்கான்ட்டு சாவித்திரி சொல்கிறாங்க. கேட்ட உடனே ராஜாங்கம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா ராஜாங்கம், அவங்க பக்கம் நியாயம் இருக்குப்பா, என்ன பண்ணலான்னு இருக்க, உன்னுடைய முடிவை நீ சொல்லுன்ட்டு பொதுமக்கள் சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ராஜாங்கத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல ராஜாங்கம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.